ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஃப்ரிட்ஜ் டூர், அந்த டூர், இந்த டூர், எல்லா டூரும் போடுவாங்க. நமக்கு அந்த மாதிரி டூர் போடுற அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் நான் ரொம்பலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இன்னைக்கு சரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த மேலே உள்ள ட்ரே எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வெளியில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு மாட்டிட்டோம் பார்த்துக்கோங்க. மெயினாக மாசத்துல ஒரு நாள் ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணுறது வழக்கம் தான். சரி நம்ம இப்போ வருஷம் கடைசி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புது வருஷத்துல எல்லாமே நம்ம கொஞ்சம் துப்புரவா வச்சிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சரி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் பெரும்பாலும் ஒண்ணுமே இருக்காது பார்த்துக்கோங்க. ஏன்னா தேவைக்கு தான் வாங்கி வச்சிருப்பேன், மற்றபடி பெருசா ஒன்றும் இருக்காது. ஃப்ரிட்ஜ் டூருன்னு சொன்னா இதுதான் ஃப்ரிட்ஜ் டூரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல சும்மா நமக்கு தேவையான ஒவ்வொரு திங்ஸ், அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அவ்வளோதான். இதுல காய்கறி வச்சிருப்பேன். பெரும்பாலும் எங்க ஃப்ரிட்ஜில் இது இல்லாம இருக்கவே இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா கருவாடு இல்லாம ஃப்ரிட்ஜில் இருக்கவே இருக்காது. என்னடா இவ கருவாடை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காளே அப்படின்ட்டு பார்க்காதீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு வெளியில தான் வைப்போம். ஆனா நான் வெளியில வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோமா, அது மஞ்சள் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் இப்போ இதை தான் ஃபாலோ பண்றேன். ஒரு டப்பால இந்த மாதிரி கருவாடை போட்டு அப்படியே மூடி பேசாம ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, அது கருவாடா சூப்பரா இருக்கும். ஆனா 1 வருஷம் 2 வருஷம்லாம் கட்டாயம் இருக்காது. எனக்கு கொஞ்சம் நிறைய பல்கா, ஏன்னா நம்ம வீட்டுல தானே போடுவோம் கருவாடெல்லாம். வீட்டுல போடுற கருவாடு தான் இது. இந்த கருவாடுலாம் வீட்டுல போட்ட கருவாடு தான். நிறைய போட்டோம் பார்த்துக்கோங்க, கடைசியில் இவ்வளவு தான் மீதி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டுல போடுறதுனால அவ்வளோ உப்பு இருக்காது. பெரும்பாலும் நான் வச்சிருக்க ஃப்ரிட்ஜில் கட்டாயம் இந்த கருவாடு கட்டாயம் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஊறுகாய் ஐட்டம் இதையும் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். இது இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் தான் இருக்கு உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் வருஷ கடைசி பார்த்தீங்களா, இப்பவுமே நம்ம ஜாமானை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டணும். ஏன்னா அப்பதான் வருஷத்தோட முதல் நாள் எல்லா ஜாமானும் இருந்தால் நல்லா நிறைவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால அந்த ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஜாமானும், காய்கறி ரொம்ப அள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஜாமான்லையும் கொஞ்சம் 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 தேவைக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா ஜாமான்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். அரிசில இருந்து பலசரக்கு ஜாமான் எல்லாமே, அதே மாதிரி காய்கறி ஜாமான், கொஞ்சம் கொஞ்சம் பழம், நம்மளால எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டு எல்லா ஜாமானும் இருக்கிற அளவுக்கு அந்த 1ஆம் தேதியை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த ஜாமான்லாம் வாங்கி போடுறது. சரி நம்ம இன்னைக்கு சுத்தப்படுத்தி வச்சிரும் அப்படின்ட்டு மேக்சிமம் இதே மாதிரி தான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்பவுமே இருக்கும் பார்த்துக்கோங்க. பெருசா இதுல ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி மேல ஃப்ரீசரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா அசந்து போயிருவீங்க. ஒண்ணுமே இருக்காது எங்க வீட்டு ஃப்ரீசர்ல. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு கடற்கரை ஏரியாவா, மேக்சிமம் எப்பவுமே மீன் இங்க வரும் பார்த்துக்கோங்க. அதனால நாங்க அப்பப்போ வர்ற மீனை நாங்க வாங்கிக்கிறோம். சில நேரத்துல மட்டும் இப்போ அந்த கடற்கரைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் மீன் வாங்குவோமா, மீன் வாங்கும் போது சரி கூட கொஞ்சம் வாங்கிடுவோம். இல்லைன்னா ஒரு 2 மீன் 3 வெரைட்டி அப்படி வாங்கிடுவோமா. அப்போ ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போட்டு வைக்க முடியாது. அப்போ மட்டும் ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் அவ்வளவுதான் வைப்போம் பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில். மற்றபடி நான் ஃப்ரிட்ஜில் பெருசா வச்சு நான் யூஸ் பண்றதே கிடையாது. 2 நாளைக்கு மேல எதையுமே வைக்க மாட்டேன். அதே மாதிரி முந்தி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதையுமே விட்டாச்சு பார்த்துக்கோங்க. மாவு கரெக்டா 2 நாள் தான். அதுக்கு தகுந்தா போல கொஞ்சமா அரைச்சிட்டு நம்ம தேவைக்கு கொஞ்சமா வச்சுக்குவேன் மாவு. இதுல கூட இருக்கும், கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கும், மற்றபடி பெருசா ஒண்ணு இருக்காது. ஏன்னா மாவுமே எதுவுமே ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று அப்படி முந்தி நானும் வச்சு வச்சு எல்லாம் மாவுலாம் ஒரு 3 நாள் 4 நாள் அசால்ட்டா வச்சு எடுத்து தோசை இட்லி எல்லாமே யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஆனா இப்ப நம்ம வைக்க வேண்டாம், நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாவை வைக்கிறதே கிடையாது. கரெக்டா 2 நாள் இல்லை, அதிகபட்சமா போனா 3 நாளைக்கு மேல மாவே இருக்காது. இவ்வளவுதான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜோட செயல்பாடு பார்த்துக்கோங்க. மெயினா எனக்கு என்னன்னா, அந்த கருவாடு இல்லாம அந்த ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா,
கிறிஸ்மஸ் விலாக்னு ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து கேக்கை வந்து என்னுடைய பையன் வந்து என்ன பண்ணால் கத்தியால் கட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு இது வந்தது. அந்த வந்து என்ன வந்து இருந்ததுன்னா வார்னிங் மாதிரி கொடுத்து அதை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தது. அந்த என்னமோ வயலன்ஸ் அப்படிலாம் போட்டிருந்தது பார்த்துக்கோங்க. இட ஒரு கத்தியை வச்சு கேக் வெட்டினதுக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி அப்படின்ட்டு அப்புறம் நானே அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு கமெண்ட்ல கூட அந்த வீடியோ எங்கே அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த இது ஒரு கத்தியை வந்து மீன் வெட்டுறதுக்கோ, அதாவது நான் வெட்டும் போதெல்லாம் ஒன்றும் வரல. அதே இது சின்ன பையன் வந்து கேக் வெட்டினாங்கல்ல, அதனால அப்படி வந்துட்டு அதனால அந்த வீடியோ வந்து எனக்கு அதுக்கு மேலே அதில் செய்ய தெரியலை பார்த்துக்கோங்க. அதை ஒன்று அதை வந்து எடிட் பண்ணும்போது அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு விடலாம். சரி கிறிஸ்மஸே முடிஞ்சிட்டு இன்னும் 2-3 நாள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை போட்டும் விடலை. சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த ஒரு பதிலை வந்து இன்னைக்கு வந்து சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். வருஷத்தோட கடைசி நாள் வந்துட்டு நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம், நிறைய கெட்டதும் பண்ணியிருப்போம். எல்லாருமே புனிதர்கள் கிடையாது, அதே மாதிரி எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அப்படிதானே? எல்லாருமே எல்லாமே கலந்த கலவையாக தான் இருப்போம். அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு நம்மளால திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஏதோ 1-2 விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளால யாருக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாராக இருந்தாலும் சரி நம்மளால அடுத்தவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஒரு நல்ல ஒரு பாலிசி தான். மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அது வேற விஷயம், அது வந்து போயிட்டு போகுது. ஆனால் நம்மளால அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்வோம், நல்லதை செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். சில நேரம் நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு இன்னொரு தன்மை ஒன்று இருக்கும். அது வந்து அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் எட்டி பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அதை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு அதே மாதிரி செயல்படுத்துவோம் பார்த்துக்கோங்க. 2-3 அப்படி ஒரு 3 விஷயத்த கையில் எடுத்துட்டு நம்மளால இது முடியும், நம்ம கட்டாயம் இந்த வருஷம் நல்லா இருப்போம், அப்படி நல்லா இருப்போம் அப்படி சொல்லியே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொண்டு போகலாம். நமக்கு வந்து பல சூழ்நிலைகள் வரும், எல்லா சூழ்நிலைகளும் எல்லாத்துக்குமே வரும். சில சூழ்நிலைகளை வந்து அப்படியே சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம நவுண்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இது பண்ணிருக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சில இதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோதான். நம்மளுடைய ஃப்ரிட்ஜையும் இதையும் பார்த்தாச்சு, க்ளீன் பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய இந்த சின்ன வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.